அப்படியே நம்புறாங்க. டிஎம்கேக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சினிமா வேற ரியாலிட்டி வேற, சினிமால வந்து அண்ணன் வந்து நிற்பாங்க, ரியாலிட்டியில நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது விஜயனை ஒரு வீடியோ கூட போட மாட்டேங்காங்க. அவங்க ஃபேன்ஸுக்கே ஒரு வீடியோ போடலாம், இந்த மாதிரி வந்து சிவகார்த்தியின் ஃபேமிலியை பற்றி யாரும் போடாதீங்கப்பா, நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, யாரும் தியேட்டரில் போய் ரகலை பண்ணாதீங்க, பேனரை கிளிக்காதீங்க அப்படின்னு அண்ணன் சொன்னால் உடனே ஆஃப் ஆயிடுவாங்க. நான் சொல்றது உண்மைதான். நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க. சில விஜய் ஃபேன்ஸ்லாம் அண்ணனுக்கு இதான் வேலையாடா அப்படின்னு என்னையே கேட்பாங்க. நம்ம அண்ணனுக்கு இதான் வேலை, அவர் பேரை சொல்லி தானே வந்து பேனரை கிளிக்காங்க, அப்போ அண்ணன் தான் சொல்லணும் இதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. வேற யாரும் வந்து சொல்லுவா? நீங்களும் நானும் சொன்னால் நம்ம பசங்க கேட்டுருவாங்களா? சரி, சிபிஐ விசாரணை வந்து 12ஆம் தேதி வந்து அண்ணன் போகிறாங்க, மண்டே. அங்கே போய் என்ன நடக்குதுன்னு தெரில, பார்ப்போம். அண்ணன் போய் அங்கே போய் என்ன சொல்கிறாங்க, நானும் வெயிட் பண்ணி பார்க்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அண்ணனுக்கு கொடுக்குறது ஃபுல்லாமே ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. சினிமாலேயும் அண்ணன் சொல்கிற டைலாக்கை வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து பிரச்சாரம் வர இன்னும் ஒரு பேப்பர் கையில் வச்சுட்டு பேசுவாங்களோ, அதை கூட வந்து யாரோ எழுதி கொடுக்காங்கன்னா சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் இல்லாமல் அண்ணன் பேசவே மாட்டாங்க. அவங்களாம் அண்ணனா எதுவுமே வந்து பேசுனதே கிடையாது எல்லாருமே நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் வந்து டெல்லியில் வந்து இப்போ கூப்பிட்டுருக்காங்க சிபிஐ விசாரணை. அதில் அண்ணன் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும் கரூரில் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஏன்னா இங்கேருந்து போனவங்க யாருமே வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, சரியாக ப்ராப்பராக எவிடன்ஸ் காட்டலை, ப்ராப்பராக பதில் சொல்லலை. அதனால் திங்கக்கிழமை வந்து அண்ணன் சிபிஐ விசாரணை போகிறாங்க. நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி இவங்களுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் சைலண்டாக இருங்கப்பா, வன்முறையில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ படம் ரிலீஸ் ஆகலை, ஜனவரி 9ஆம் தேதி ஒருத்தர் மேலே வந்து குதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, தியேட்டர்லேருந்து ஒருத்தர் சொல்கிறான். அதை வச்சு தான் சொல்கிறேன். அவன் வந்து பயமுறுத்த சொல்கிறான், இல்லை உண்மையிலே குதிப்பானான்னு தெரில, சொல்கிறான்ல, அதை அவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம்ல. மேலே ஒருத்தர் குதிக்க போகிறேன்னு சொல்கிறான், குதிச்சுட்டா அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அந்த ஃபேமிலியை போய் பார்க்க போகிறதில்ல, புஷி ஆனந்த பிரதரை தான் அனுப்பிச்சி விடுவார் அந்த சாவு வீட்டுக்கு கூட. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை வரும் இரங்கல் தெரிக்கிற மாதிரி. அந்த அறிக்கையை கூட வந்து நம்ம பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும், குட்டி குட்டி எழுத்தாக இருக்கும். அதில் விஜயனோட சைனை போட்டு விட்டுருவாங்க. இப்படி இருந்தால் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கே வந்து ஏன் அண்ணன் பேச மாட்டேங்காங்க, ஏன் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க? மலேசியா போயிட்டு வந்தவங்க வீட்டுக்குள்ளே போனவங்க திருப்பி வெளியே வரவே இல்லையே. சிபிஐ விசாரணைக்கு போகும்போது தான் அந்த கேட்டே திறப்பாங்க, அண்ணன் வீட்டு கேட்டே. ஏன் இப்படி இருக்காங்க? ஒரு வீடியோவாவது போடலாம்ல. பசங்க ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஆஃப் பண்ணுற மாதிரியாவது ஏதாவது ஒரு வீடியோ போடலாம்ல. நீங்கள் சொல்லாமல் யார் சொல்லுவா? நான் சொல்லி கேட்பாங்களா? இல்லாட்டி விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க, வீடியோஸில் பேசி போடுறாங்க, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லி கேட்பாங்களா விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் சைலண்டாக இருக்குப்பா, பேனரை கிளிக் அதிகமாக சொன்னால் கேட்டுருவாங்களா? நீங்கள் சொன்னால் மட்டும் தானே கேட்பாங்க. அப்போ நீங்கள் தானே ஒரு வீடியோ வந்து வெளியிடணும். அதான் எதிர்பார்க்கேன். எதுக்கு இப்படி சைலண்டாக இருக்கீங்கன்னு தெரில. எதிர்கட்சிக்காரங்களாம் சொல்கிற மாதிரி தான் வந்து நம்ம பசங்களும் நடந்துக்கிறாங்க, நீங்களும் நடந்துக்கிறீங்க. இதை நான் வந்து வீடியோவில் சொன்னால் என்னையே வந்து டிஎம்கேயோட கைக்குலின்னு சொல்லிடுவீங்க. இவ்வளோதான் நம்ம விஜய் ஃபேன்ஸோட மென்டாலிட்டி.